இன்றைய காலை பொழுதில் நாம் இந்த ஆன்மாக்களினுடைய இலக்கணத்தை பார்த்து அதோடு சகஜமாக இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை முதற்கண் பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் பாசத்தை பற்றி சுத்தமாய அசுத்தமாய அதை கண்மம் அப்படியெல்லாம் பார்க்கணும். இப்போது இந்த ஆணவ மலம் என்பது இது சடமாயினும் அது ஒன்றாக ஏகமாக இருக்கிறதுனால அனாதித்தன்மை அதுக்கு இருக்குது. சடமாயும் பலவாயும் இருப்பதெல்லாம் அழிஞ்சிடும். இது சடமாய் இருந்தாலும் பலவாய் இல்லை. அதனால் உரைத்த மலம் எவ்வுயிருக்கும் ஒன்றாகி அனாதியாய் பொருத்தமுறும் பெரிதாகி புகழரும் ஆன்மாக்கள் தோறும் இருத்தல் ஒருவனவாகி இருந்து தம் கால அந்தத்தில் தரித்தலற அகல்வனவாம் சக்தி பல உடைத்தம்மா என்பான். எனவே இது அனாதி நிபிடமாக நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. அதனுடைய இருப்பை நாம் அனுமானமாக அறிகிறோம். அதனுடைய காரியத்தை கொண்டு அது மோகம் முதலான காரியங்கள் நம்மகிட்ட நிகழ்வதனால அதை கொண்டு நாம் அந்த மலம் இருக்குதுன்னு அறியும் என்று சொல்லுவார். எனவே இந்த ஆன்மாவில் போத காரியம் மறைத்து நிற்பது புகழ் மலங்கான் என்பார். இந்த மலம் இந்த போதம் தீபம் இதனால் வரக்கூடிய அறிவு தீபம் போல இருட்டில் விளக்கு சகலமலாம் விடனாயவாறு போல தரும் அருளை மலம் உயிர்கள் சாராமல் மறைக்கும். எனவே மாயை அது ஒன் தலை, அது ஒன் தலை, அது தலையாயினும் ஒளிவுடைய பொருள் விளக்கும். அதனால் அரண் அருளால் அது நமக்கு போதத்தை, ஏன்னா அதன்படியாக போதத்தை தருபவன் சிவபெருமான், அதுக்கு போதம் கிடையாது இல்லையா? அது அப்போ அது தீபம் போல சகல நிலை. அது அப்போ அருவை தருகிறான் மாயை மூலம். மலம் உயிர்கள் சாராமல் மறைக்கும். அந்த அருளை பெறவட்டாது தடுப்பது மலம். அதனால் அங்கே இருட்டில் விளக்கு. எனவே இருளினுடைய காரியமும் இருக்குது, ஒளியினுடைய காரியமும் இருக்குது. அதனால் இகல் இவரும் இவை ஒன்றுக்கொன்று மறுதலை பொருள்கள். அப்போது உணரில் இருள் வெளியாம் தன்மை, அது இருள் போல இருக்கும், இது வெளிச்சம் போல இருக்கும். அதனால் ரெண்டும் கலந்து இருக்கிறது ஒரு மயக்கம். அதனால் எந்த இது மட்டுமல்லாமல் இதிலிருந்து இந்த தனுகரணாதிகள் நமக்கு விளக்கு போல வினைவழி விளங்குவான் ஆயினும் இதோடு கூட இந்த ஆன்மாக்களுக்கு சவியற்ப உணர்வை கொடுப்பதற்கு சொல் பிரபஞ்சமும் உதவுது. சொல் பிரபஞ்சமும் ஆமாம் பகர்வரிய உணவாகி ஒளியாய் உள்ள பான்மையினால் ஒரு நாதம் படரும். நாதத்திலிருந்து சுக்குமை பைசந்தி மத்திவை வைகரி என்று அதுவும் நம்ம அறிவை விளக்குவதாக இருக்குது. அதனால் இது விளக்கிறது, அது தடுப்பது. போதகாரியம் அரைத்து நிற்பது புகழ் மலங்கான். ஓதலாம் குணமுமாக உயிரில் விரவுவதால் அது உயிரோடு விரைவி நிற்கிறதுனால அது குணம்னு சொல்லலாம். அனாதியே இருக்குது, உயிரோடு விரைவி நிற்குது. அதை குணம்னு சொல்லலாமான்னா சொல்ல முடியாது இல்லையா? காதலால் அவித்த சிந்தத்தரும் கலையாதி மாயை. இந்த 31 கருவிகள் நமக்கு அறிவை விளக்குது இல்லையா? கலையாதி மாயை, கலை முதலான கருவிகள் அவித்தை சிந்த அறியாமை நீங்குவதற்கு ஒளியாய் நின்று விளக்க அது மறைக்குது, கோத காரியத்தை மறைக்குது.
அந்த மலம். எனவே இரண்டும் சோதியும் இருளும் போல ஒன்றுக்கொன்று வேறானது. அதை நெல்லினுக்கு மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமி போல் மம்மர் செய்து ஆன்மாவினுடைய உண்மை வடிவினை மறைத்து நிற்கும். உண்மை வடிவினை மறைத்து நிற்கும் அப்படின்னா என்னது? இது சித்தியார் பாட்டு 176. ஆமாம், 4வது நூற்பாவில் சொல்கிறது. உண்மை வடிவை மறைத்து நிற்கும்னா என்னது? அப்போது அதை தான் நமக்கு 8ஆம் நூற்பாவில் சொல்லுவார். 8ஆம் நூற்பாவில் சிவஞான போதத்தில் 3வது அதிகரணம் என்னது? என்னையா 3வது அதிகரணம்? ஆமாம். இந்த ஐம்பொறிகள் எப்படிப்பட்டது? வேடர் இல்லையா? ஐம்பொறிகளை வேடர்னாரு. எதனால் வேடருங்கிறாரு? இவ் ஆன்மாக்கள் ஐயுணர்வுகளால் மயங்கி தம்மை உணரா, தம்முடைய உண்மை நிலையை உணர மாட்டான். தன்னுடைய உண்மை நிலையை உணர மாட்டான். ஐயுணர்வுகளால் மயங்கி உணர மாட்டான். ஏன் மயங்கி உணர மாட்டா? மயங்கி உணர மாட்டா, மயங்கியதால் உணர மாட்டான் என்று காரண காரியமாக சொல்கிறார். என்ன மயங்கிட்டுது அப்படி? இப்போ நீங்கள் மயங்கியாமல் இருக்கியோ? ஏமா மயங்கியா இருக்கியோ இல்லையா? தெளிவாவா இருக்கியோ? மயக்கத்தில் தான் இருக்கும். தெளிவாக இருக்குதுன்னு நினச்சிக்கிடுறோம், அதான் மயக்கம். மயங்கி இருக்க நாம் ரொம்ப தெளிவாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறது தான் மயக்கம். புரியுது? ஆமாம், உணர்வுகளால் மயங்கி. ஏன்னா இது இருட்டில் விளக்கு தானே, அப்போ அது மயங்கி அப்படி இருக்கிறதுனால இந்த கருவிகளையே தானாக மயங்கி, கருவிகளையே தானாக மயங்கி நிற்பதால் தன்னை உணராது இல்லையா? இதுக்கு வேறன்னு தெரிஞ்சாலும் நம்ம யாருன்னு போய் பார்ப்பான்? இப்போ தான் இவன் தான் கன்ஃபார்ம்டாக இதுதான் நாமன்னு இருக்கானே, ஒரு எங்கே போய் பார்ப்பான்? தேடவே மாட்டான். ஏன்னா ஒன்று அறியணும்னா ஒரு ஐயம் வந்தால் தானே தெளிவு இல்லையா? இவனுக்கு ஐயமே வரல, ரொம்ப தெளிவாக இருக்கான். இந்த உடம்பு தான் நாம அப்படின்னு. ஏன் அப்படி மயங்கி நிற்கான்? அதான் ஆணவம். அந்நியமானவற்றை உணர்த்தி அப்படி இருக்கு. விளங்குதா? ஏன்னா இந்த கருவிக்கு அவன் தெரியவும் செய்ய மாட்டான். ஆன்மாவை இந்த கருவியை வச்சு பார்க்கவே முடியாது. ஆன்மா தன்னை பார்க்கணும்னு நினச்சா கூட இந்த கருவியை வச்சு பார்க்க முடியாது. இது சடத்தை பார்க்க கருவி, இது சித்தை பார்க்கறதுக்கு இதை வச்சுக்கிட்டு பார்க்க முடியாது, தெரியாது. விளக்குதா? ஆண்டவன் இல்லைன்னு சொல்கிறான்னா ஏன் சொல்கிறான்? ஆண்டவன் அவனுக்கு அறியப்படலை, அதனால இல்லைங்க. அதுபோல தான் நாமும் நாத்திகர் தான் நாமளும். நாம் ஆன்மாவை அறியலை, நாம் அறிஞ்சது இந்த உடம்பை தான். அதனால இதுதான் ஆன்மான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். விளங்குதாமா? ஏன்னா அது அறியக்கூடிய கருவியே வேற. அப்போ சித்துப்பொருளை அறியணும்னா சிவஞானம் ஒன்று கொண்டு தான் அறிய முடியும். சடப்பொருளை அறியக்கூடிய கருவியை வச்சுக்கிட்டு சித்துப்பொருளை அறியணுமானா அறிய முடியாது. அவன் காட்டவும் மாட்டான், காட்டினா தானே இது காணும். எனவே இந்த அறிவிக்கு அது இந்த கருவிக்கு எட்ட மாட்டான்னு அவனுக்கு தெரியாதா? கொடுத்தவனுக்கு கருவியை கொடுத்தவனே அவன் தான், அவனுக்கு தெரியும். இதை வச்சு பார்த்தா இந்த பேரால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவன் காட்டவே மாட்டான். அதனால் இது காட்டாமல் அப்படி விபரீதமாக அறிவிக்கிறது மட்டுமில்லை, அதுக்கு நம்மை உணர்வதற்கு தடையாகவும் இருக்குது, தடையாகவும் இருக்குது. விளங்குதா? ஆமாம். அதனால்
கண்டிப்பாக இதை விட்டுத்தான் தீரணும். இதை விட்டால் தான் முதல்ல நம்ம நிலைமை என்னன்னே நமக்கு தெரியும். அவன் சொன்னாலும் நம்மால் விளங்கி கொள்ள முடியாது. அதனால இது உண்மை வடிவினை மறைத்து நின்று நம்முடைய சொரூபத்தை மறைச்சி அது காட்டிடும் பொய் மெய்யாக பாரு. இதில் பொய்மை செய் போக பந்த பொத்திருத்துவங்கள் பண்ணும் அப்படிங்கிறார். இந்த 3 மலமும் என்ன செய்யும்? பொய்மை செய். 3ம் பொய்மை தான் செய்யும். அதில் ஒத்து இருக்குது, அதில் ஒற்றுமை. அதில் வேற்றுமை என்ன அப்படின்னா, போகத்தை பண்ணுவது எது? கண்மம். பந்தத்தை பண்ணுவது மாயை. போத்திருத்துவத்தை பண்ணுவது ஆணவம். அதில் வேலை வேற. மயக்கு வெவ்வேறு விதமாக மயக்கு தான். இவன் மயக்கு வேற, அவன் மயக்கு வேற, ஆனால் எல்லா பேரும் மயக்கு தான். அதில் ஒன்று தான் அப்படிங்க. விளங்குதாம்மா? ஆமாம், அதை அப்படி சொல்கிறாரு. ஆனால் இதை அம்பலவான தேசிகர் அந்த தசகாரியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்காரியா, அதில் சொல்கிறாரு. என்னம்மா? ஆமாம், அவர் அதில் சொல்கிறாரு, இந்த கலாதிகள் நமக்கு இறைவன் கொடுக்கிறாரு. இந்த கலாதிகள்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் கேவல நிலை இல்லையா? ஆமாம். எந்த கலாதிகளை நாம் பெற்ற பின்னாலும் எப்படி இருக்கோம்? ஆமாம். இந்த கலாதிகள் வந்தால் பின்னால் கூட நமக்கு இந்த விடய அறிவு விளங்கினா கூட என்ன விளங்கலை? ஒருவிய இச்சையாதி ஒடுங்கி யாங்கு விளங்க என்பார். ஒருவிய இச்சையாதி நமக்கு இந்த ஆணவ மலத்திலான நீங்கிறேன். இந்த இச்சை முதலானவையெல்லாம் இந்த கரியால் விளங்கி இல்லையா? அப்படி அந்த கருவினால் நமக்கு விளங்கினாலும் இது என்ன செய்யுது? அப்போ நாம் சகலத்துக்கு வந்துட்டோம். இந்த கருவிகளெல்லாம் நம்மகிட்ட இருந்து விளங்காமல் இருந்த அறிவு இச்சை செயலை விளக்கி இருக்குது. உதயமாய் ஒடுங்க என்பார். அந்த கருவிகளால் நமக்கு அறிவு இச்சை செயல்கள் விளங்கினா கூட அது என்ன செய்யுது? எதை பார்க்கணுமோ அதை காட்ட மாட்டேங்குது. அதனால அப்போ நமக்கு எதை காட்டணுமோ அதை காட்டலைன்னா வேற உலகத்தை காட்டுது. அப்போ அதை பொய்யை மெய்யாக காட்டுது. பொய்யை காட்டுது. காட்டிடும் பொய்யை மெய்யாக. பொய்யான உடம்பை மெய்யின்னு காட்டுது. காட்டிடும். அதனால சகலமே ஆயினும் கேவலம்தான். சகலமே ஆயினும் இப்போ சகல நிலைக்கு வந்தாலும் இப்போல்லாம் நம்ம சகல நிலையில் இருக்கோம். ஐயா கேவலத்தில் கடந்தது இது ஒன்று தான்யா, என்ன சகலம்னு பெருசாக புரியுதே. அதுலேயும் பார்க்க வேண்டிய சிவத்தை பார்க்கல, இதையும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறார். அதில் ஒன்றுமே தெரியல, இதில் உலகம் தெரியுது. அதை யார் கேட்டா? பார்க்க வேண்டிய பொருளை அந்த வகையில் ரெண்டும் ஒன்று தான். அதனால் சகலமே ஆயினும் கேவலம்தான். அதுவும் கேவலத்தோடு ஒப்பது தான். நரகம் சொர்க்கம், சொர்க்கமும் நரகத்தோடு ஒப்பதேனர். ஏன்? இரண்டும் பிறம்பிதான், துன்பந்தான், முக்திக்கு தடலாம் அப்படின்னு அதே தாங்க சொல்கிறார். அதனால் இந்த ஆன்மாக்களுக்கு அது காவலாய் மறைத்து நின்று அது தடையா, அது காட்டாதது மட்டுமில்லை, காணுவதற்கு தடையாக காவலாய் மறைத்து நின்று காட்டிடும் பொய் மெய்யாக அப்படிங்கிறார். அதனால் சகலமும் கேவலம்தான் அப்படின்னு.
அதனால் இங்கே நமக்கு கவிராட்சச கச்சியப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? இருக்காரோ? இருக்காரு. அவரை படிச்சிருக்கீங்களா? அவரை ஏன் பிடிக்கும்? அவர் வேணா நம்மளை படிச்சுட்டு போட்டோம். அவர் சொல்றாரு, விநாயக பெருமானுக்கு 5 திருக்கைகள் உண்டு. திருக்கை இல்லை, திருக்கைகள். நமக்கு இருக்கிறது திருக்கை, அவனுக்கு இருக்கிறது திருவே கை. நமக்கு ஒரே திருக்கையா இருக்கு. விளங்குதாமா? அதனால் அவருக்கு ஐங்கரன் என்று ஒரு பெயர். இப்போ அந்த விநாயகப் பெருமானுடைய 5 திருக்கரங்களும் செய்கின்ற செயல்களை அவர் விளக்குகிறார். விநாயகர் தம்முடைய ஒரு கையில் மோதகம் ஏந்திருக்கிறார், மற்றொரு கையில் ஏகதந்தம். ஏகதந்தாய நமக எங்க மாதிரியா ஒரு ஏகதந்தம். பெரிதொரு கையில் அமுத கலசம், பொற்கலசம் இருக்குது. எஞ்சிய 2 கைகளில் அங்குசமும் பாசமும் இருக்குது. அங்குசமும் பாசம். மோதகம் ஏந்திய கையை தமக்காகவும், அந்த கையை தமக்காகவும், ஒற்றை கொம்புடைய கையினை தேவர்களை பாதுகாக்கவும், பொற்கலசம் ஏந்திய கையினை தம் தாய் தந்தையர்களாகிய பார்வதி பரமேஸ்வரனை வழிபடுவதற்காகவும், அவனுடைய அபிஷேகத்துக்காக வச்சிருக்காராம். இது அந்த அமுத கலசம் அவன் பயன்படுத்துகிறார். இங்கனம் ஒவ்வொரு கையினை பிற செயல்களுக்காக பயன்படுத்திய விநாயகப் பெருமான் தம்முடைய அடியார்களுக்காக மட்டும் 2 கைகளை ஒருங்கே பயன்படுத்துகிறார். விளங்குதா? எனவே தம்மை வழிபடும் அன்பராகிய அடியார்களின் துன்பங்களை ஒழித்து இன்பங்களையே தரும் இயல்பினாக அவர் அந்த ஆணவமலம் என்ற கொடிய யானையை அடக்கி பிணித்து அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக அங்குசம் பாசம் என்ற 2 கருவிகளை தம் எஞ்சிய 2 கரங்களிலும் ஏற்றி கொண்டுள்ளார். எனவே அப்போ அந்த ஆணவங்கிற யானை கொடியது. அதை அடக்கி பிணிக்கவும் வேண்டும். உங்களை பிணிச்சிருக்கிறது அதை இல்லையா? உங்களை பிடிச்சிருக்க யானையை உங்களிடமிருந்து அவர் பிரித்து பிணைக்கிறார். தன்னுடைய அடியின் கீழ் பிணைக்கிறார். அதான் மலம் சாயா முக்கின்னு சொல்றது. எனவே இறைவன் தன்னுடைய அருளையெல்லாம் இந்த ஆன்மாக்களுக்காக தான் பயன்படுத்துகிறான்கிறார். இந்த மலத்தின் காரியமாகிய அந்த ஆணவ மலத்தின் காரியத்தை நாம் 8ன்னு பார்த்தது போல இதை சில ஆகமங்கள் மதங்க பரமேஸ்வரம் அதை 7ஆகவும் சொல்லும். மோகம், மதம், அராகம், விஷாதம், சோஷம், வைசித்ரூயம், ஹர்ஷம் என்று இதை 7 சகசமலத்தின் காரியம் என்று மதங்க பரமேஸ்வரம் சொல்லும். அதனால தாசா மகேஸ்வரி சக்திக சர்வ துர்கிராபிகா சிவா தர்மானு வர்த்னாதேவ பாச இச்சியத்ததே என்பார்.
எனவே சிவபெருமானுடைய அந்த திரோதான சக்தியானது ஞானக்கிரிகைகளை தடுப்பது என்ற அந்த மலசக்திகளுடைய தர்மத்தை, மலசக்திகளின் தர்மம்னா அதனுடைய சக்திகளை அனுசரிப்பதினாலேயே, அதெல்லாம் அனுசரிப்பதுன்னா அந்த சக்திகளை இயக்குவதனால பாசம் என்று உபசாரமாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த திரோதான சக்திக்கு பாசத்தன்மை வாட்சியம் இல்லை. வாட்சியம்னா என்ன? இயல்பு. அது இயல்பல்ல. சொல்லை வாசகம் என்றும் வாட்சியம் என்றும் பிரித்து ஆராய்வது மரபு. வாட்சியம் என்பது சொற்பொருள். வாசக வாட்சியங்களை, வாசகம் வாட்சியம், அதை சக்தியும் சிவமாக கருதுவது சித்தாந்தம். வாசகம் சக்தி, அதனால் உணர்த்தப்படுவது வாட்சியம். விளங்குதா? விளங்குச்சா விளங்கலையா? என்ன விளங்குச்சு? ஆமாம், அதைத்தான் மண்ணுகளை துண்ணுபொருள் மறைநான்கே வான் சரடாய் துண்ணம் கோபனமாய் கொள்ளுவது என்ன அடியினர். விளங்குதா? ஆமாம், அந்த வாசக வாட்சியமும் அவன்தான். அது சிவசக்தி. அதற்கு காரணமாக திரோதான சக்தியை அடைமொழியுடன் விளக்குகிறார். அது எல்லா ஆன்மாக்களுக்கும் அருள் புரிவதே இயல்பாக கொண்டது, மங்களத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலே அதற்கு பாசத்தன்மை என்பது வாட்சியம் என்று என்கிறார். அது இயல்பில்லை. அதனால் இறைவன் உயர் சக்தியாய் எவ்வுயிருக்கும் அருள் செய்ய இந்த சிவைதான் மல தருமம் பென்று உடலும் செயல்தனை புரிதலினால் பாசமென உபசரிக்கப்படும். எனவே அரை தருவர் அமலன் அருள் ஆகம நூல் நரிகண்டார் என்று சொல்லுவார்கள். எனவே மறைப்பையே இயல்பாக கொண்ட திரோதான சக்திக்கு அருள் புரியும் தன்மை எவ்வாறு உள்ளது என்று நீங்கள் ஆசகிக்க வேண்டாம். ஏன்னா அது அருள் தான் அவனுக்கு இயல்பு. படைப்பன் அயன் அழிப்பன் பங்கையக்கன் மாயன் துடைப்பன் ருத்திரனும் சொல்லில் திடம்பெறவே துரோகிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அணுக்கடகராம் என்று சதாசிவரும். எனவே முன்ன சொன்னிய எல்லாரும் சதாசிவர் மட்டுமல்ல, ஆமாம், எல்லாரும் அணுக்கடக மூர்த்தி தான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். எனவே அது எழிலார் திரோதம், எழிலார் திரோதம் என்பார். பாத்திடில் அருளே எல்லாம் என்பார். எனவே அந்த செப்புறும் இந்த சிவசக்தி திரோதாந்தம் ஆணவத்தின் பற்பலவாம் சக்திகளை பரிணமிப்பித்து உலகம் எப்பொழுதும் சிவம் என்னும் இருங்கதிரால் விடுப்பிக்கும். அப்போது இங்கு அருள் புரிவது ஆகுமோ அரகுவரால் என்று சொல்லுவார். எனவே இந்த சிவசக்தி திரோதான சக்தி அது ஆணவத்தின் பற்பலவாம் சக்திகளை செயல்பட வைப்பது. எப்பொழுதும் சிவம் என்னும் இருங்கதிரால் விடுப்பிக்கும். நம்மகிட்ட இருக்கிற அந்த பாசத்தை இந்த சிவசூரியன் கதிர் கொண்டு இருளிலிருந்து விடுவிப்பது போல நம்மளை இந்த பாசத்திலிருந்து விடுவிப்பது. எனவே இந்த பாசங்கள் இல்லாவிட்டால் புருடனுக்கு பரதந்திரம், ஒருவனுக்கு பரதந்திரான ஒருவனுக்கு கட்டுப்பட்டிருக்கிற தன்மை எதனால் வந்தது என்று சொல்லலாம். எனவே சுவாபமாக உண்டு என்று சொன்னால் முத்தரே இல்லாமல் போயிடும், எப்போதும் அடிமைனா. எனவே இந்த பந்த சுவாபமாயின் விடவே மாட்டார். அதனால் அது நமக்கு செயற்கை. எனவே கற்றில்லாதவன் சுவாதீனனாகவும் கட்டுப்பட்டவன் வசப்பட்டு இருக்க கண்டிருக்கப்படுகிறாரே பக்தனுக்கும் முத்தனுக்கும் பச்சனுக்கும் முத்தனுக்கும் என்ன வேறுபாடு? பக்தன் முத்தன்.
கட்டுப்பட்டவன் கட்டுப்பட்டவன் வசப்பட்டவனாக இருக்க கண்டிருக்கிறோம். எதுக்கு கட்டுப்பட்டிருக்கானோ அதுக்கு வசப்பட்டு இருப்பான். வசப்பட்டு இருத்தல்னா என்னது? என்னம்மா? அதான் வசித்திட வரும் வியாபம், அதுக்கு அடங்கி இருக்கிறது. ஆனால் இங்கே கட்டு இல்லாதவன் அவன் சுவாதீனமாக இருக்கிறான். அதனால அதான் பத்தனுக்கும் முத்தனுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால அதாவது வசப்பட்டவன் பக்தன், சுவாதீனமாக இருக்கிறவன் முத்தன். ஆகையால் வசப்பட்டிருக்கும் தன்மையே பந்தம் என்று சொல்லப்படும். அந்த பந்தத்தை ஞான கிரிகைகளைப் போல ஆன்மாவுக்கு நிச்சயம் என்றால் முக்திக்காக ஏற்பட்ட ஞானாதி உபாயங்களெல்லாம் வியர்த்தமாகிப்போம். அதனால இந்த அணுவாகி ஆன்மாவானவன் அனாதியான மலத்தால் கட்டுப்படாவிட்டால் அவன் நித்தியமாகவும் வியாபகமாக இருக்கிற அந்த சிச்சைக்கு இடமாக இருப்பதால் தனக்கு விடய போகத்தை சித்திக்காக கலாதி ஆன்ம பலத்தினை சிவமோட்சத்திற்காக சிவனுடைய பலத்தையும் தேட வேண்டுவது என்பதே இல்லை. அவன் அனாதியே சுதந்திரனாக இருந்தான்னா இது ஒன்றும் தேவையில்லை. இது பற்றித்தான் நமக்கு அந்த 6ஆம் நூற்பா 2வது அதிகரணம் சத்ததிகரணத்தில் மைகண்டா சொல்லுவார். ஏனி இந்த 2 தன்மையும் இன்றி, எந்த 2 மணி தன்மையும் உணர் உருவாம் தன்மையும் எவ்வாற்றானோ உராரப்பாடாதாம் தன்மையும் இன்றி வாக்கு மன அதீத கோசரமாய் நின்ற அதுவே சத்தாயுள்ள சிவம் என்று உணரற்பாற்று என்பார். அதனால் பிரகாசத்துக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையாலும் அப்பிரகாசத்துக்கு பிரகாசம் இன்மையாலும் என்றார். அப்படின்னா என்னது? பிரகாசத்துக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையாலும் அப்படின்னா என்ன? அப்பிரகாசத்துக்குன்னா பிரகாசம் இன்மையாலும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன அர்த்தம்? இது ஏது? இந்த ஏதுக்கு என்ன விளக்கம்? என்னம்மா? மயிலு சொல்லுங்க. என்ன 6ஆம் நூற்பா தெரியாதா? தெரியாதுன்னு சொன்னா என்னம்மா? சொல்லுங்க. பிரகாசத்தினுக்கு இப்போ எந்த கருவிக்கு சிவம் எட்டுபவனாக இருந்தால் நாம் ஒரு சாதனையை செய்து அவனை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, இல்லையா? அப்பிரகாசத்துக்கு எந்த வழியிலும் எட்டாதவன், எந்த வழியிலும் எவ்வாற்றானும் உணர முடியாத பொருள்னா அது இல்பொருள், இல்லையா? அதனால அந்த பிரகாசத்துக்கு பிரகாசமின்மை, இல்லையா? அப்போது அது புலப்படாத பொருளுக்கு நாம் சாதனை செஞ்சாலும் பயனில்லை. இந்த கருவிக்கே எட்டுவானாம்னா சாதனையே செய்ய வேண்டியதில்லை, இல்லையா? அவன் எந்த வகையிலும் எட்டாதவனாக இருந்தால் சாதனை செஞ்சும் பயனில்லை. அதனால அவன் வாக்கும் அனாதீதனாக இருந்தாலும் கோசரனே. எனவே சிவஞானத்துக்கு அவன் கோசரன் தான். அதனால நாம் என்ன செய்கிறோம்? அந்த அறிவை பெற்றவனை அனுபவிக்க முயல்கிறோம் என்று சொல்கிறாரா இல்லையா? அதனால் இந்த இறைவன்
அவன் வைத்தியன் ரோகியை புண் முதலானவற்றுக்கு கார முதலானவற்றை வைத்து கட்டி வருத்தினாலும் முடிவில் நன்மை செய்கிறபடியா இவ்வாறு வருந்துகிறார். அந்த வருந்துகிறவனாக அவன் தோற்றவில்லையோ அவ்வாறு ஈஸ்வரனும் மலத்தை நம்மகிட்ட நீக்குதற் பொருட்டு செய்யும் அந்த வினை அனுபவத்தை வருத்தம் என்று சொல்ல கூடாது. அதெல்லாம் என்ன சொல்லணும்? பிரசாதம் என்று கொள்ளணும். அதெல்லாம் என்ன சொல்லணும்? பிரசாதம் என்று கொள்ளணும் அப்படிங்கிறார். அதனால அந்த அப்படி செஞ்சோம்னா நமக்கு இதிலிருந்து வேறுபடும். அதாவது யானன் செருக்கா இருவினையாம் அச்செருக்கு ஊன மலத்து ஆனாம் உயிர்க்கு என்கிறார். யான் என்னும் செருக்கால், யான் எனது என்ற செருக்கால் இருவினையாம் என்ன வரும்? இருவினை வரும். அந்த செருக்கு ஆணவ மலத்தால் வருது. அந்த செருக்குனால வினை வருது. அச்செருக்கு ஊன மலத்தாலாம் உயிருக்கு. அந்த ஆணவ மலத்தை என்ன சொல்றாரு? அறிவை ஊனம் செய்கிறதுனால அதை ஊன மலத்தாலாம் உயிருக்கு என்று இங்கு ஆணவ மலத்தினுடைய உண்மையை சொல்கிறது. எனவே உயிருக்கு ஆன்மாவுக்கு யானின் செருக்கா நான் என்று சொல்லும் தரிக்கினால் இருவினையாம் நல்வினை தீவினைகள் உண்டாகிறது. அச்செருக்கும் அச்செருக்கும் என்னது? அந்த தருக்கு செருக்கு தான் தருக்கு. தருக்குன்னு என்னது? ஏமா செருக்கு தருக்கு ஏன்னா என்னது? அது அகங்காரம். யானது பெருகிறூர் இறையப்பால் புவியில் இல்லை எனும் இயல்பா. என்ன போல உலகத்தில் இவன் இருக்கான் அப்படின்னு. அதான் தரிக்கு தன்னையே பெருசா மதித்து கொண்டு செய்வது. அதனால ஊனமலத்தாலாம், ஊனமலம் எல்லா கேடுகளுக்கும் முதலாக இருக்கிற மலத்தை ஊனமலம் என்றார். எனவே கேட்டேன் விளைவதற்கு உரிய ஆணவ மலத்தை, அதைத்தான் ஊனமலத்தாலாம். அனாதிய ஆன்மாவை பந்தித்துள்ள இந்த ஆணவ மலம் ஒரு சட வஸ்து, ஒரு சடப்பொருள், விஷம். இது நமக்கு விஷம் பகை. கள் முதலானவை ஆன்மாவை மயக்குவது போல இதுவும் ஆன்மாவை மயக்கும். கடவுள் இந்த ஆணவ மலத்தை தனது சிரோதான சக்தியால் செயல்படுத்துகிறார். இது ஆன்மாவினுடைய இச்சாஞான கிரிகைகளை என்ன செய்து ஏகதேசமாய் விளங்க வைத்து அநேக விகாரங்களை செய்யும். இது பேதப் பொருளாக இருந்தாலும், இது நமக்கு வேறான பேதப் பொருளாக இருந்தாலும் ஆன்மாவுடன் அபேதமாய் நின்று, நாம வேற அவ வேறன்னு பிரிக்க முடியாம அபேதமாய் நின்று அதனை கேவல நிலையிலே நிறுத்தும். இது விடய அனுபவமாகிய போகத்தில் இச்சையை விரிவித்து ஒத்திருத்துவம் நிகழ்த்தி நிற்கும். சகல நிலைக்கு வந்துட்டா என்ன செய்யும்? ஆமாம், விடைய இச்சையில் காஞ்ச மாடு கம்பல் விழுந்த மாதிரி விடயத்தை அபரிமிதமாக நுகர் மாதிரி நம்மை செலுத்தும். விளங்குதாமா? ஆமாம்,
அதனால் இந்த ஆன்மாவிற்கு பக்குவம் வந்தபோது அது தன்னுடைய சக்தி குன்றி நிற்குமே தவிர அது விட்டு நீங்காது. சுத்த நிலை போனாலும் அது நீங்காது, சக்தி குன்றி நிற்கும். இது இந்த ஆணவம் இறைவனைப் போல ஒருவன் என்னும் ஒருவன் ஏகனாக நிற்பது, ஒரு பொருளாய் நிற்பது. அவன் ஒரு பொருளாக இருந்து கொண்டு சடம் சித்துக்களுக்குள்ளெல்லாம் விரைவி நின்று நிற்கிறானா இல்லையா? இது அதுபோல ஒரு பொருளாக இருந்துக்கிட்டு எல்லா சித்து பொருளையும் ஆமாம் அறிவில் விரைவி நிற்கும். அவனும் இவனும் ஒன்று தான். அவன் அதுக்கு உனக்குத்தான் 8 குணமா, எனக்கும் 8 குணம் தான். இது போட்டி போடுறான். பெருமானே உனக்குத்தான் 8 குணமா, எனக்கும் தான், விளங்குதாமா என்று அது விகற்பம், கற்பம், குரோதம், மோகம், கொலை, அயன், மதம், நகை என்று நானும் 8 குணத்தோடு நிற்பவன் தான் என்று இதுவே அகங்கரித்து நிற்கிறான் இந்த ஆணவமே. ஆமாம். எனவே இந்த குணங்களால் யான் என்ற அகங்காரம், அதனால் வினைகளும், அந்த வினைகளால் இன்ப துன்பங்களும் உண்டாகும். எனவே இந்த மூலமலம் தன் உருவத்தை, தன்னுடைய சொரூபத்தை காட்டாது என்று ஆன்ம ஞானத்தின் மேல் திரை போல படர்ந்து, ஆன்ம ஞானத்தின் மேலே ஒரு திரை படர்ந்தாற் போல படர்ந்து அதனை ஈனமாகிய இடர்கடலின் கண் வீழ்த்தி நிற்கும் தன்மை உடையது. எனவே ஆதலால் அதை ஊனமலம் என்று கூறினார். என்ன மலம்ங்கிறாரு? ஊனமலம் என்றார். ஊனம் ஏண்டு கேடு, ஈனம் என்பது கேடு, குறைவு உடையது. செம்பிரி கரிம்பெண்ணை சீவனோடு உற்ற திமிர் நம்பனை காட்டுதுயிர். நன்கு இது ஆணவ மலத்தினுடைய முக்கிய தன்மையை கூறுவதாக அமைந்திருக்கிறது. எனவே செம்பிரி கழிம்பெண்ணை, செம்பினிடத்திலே அனாதி சயோகமாக இருக்கும் காளிதம் போல சீவனோடு உற்ற திமிர். திமிர்னா என்னது? திமிர்னா இருள். திமிர்னா என்னது? திமிரம் இருள். அதனால இந்த ஆணவ மலம் அனாதி சயோகமாக உயிரை நிற்குது. அதனால நம்பனை, தோன்றா துணையாய் வியாபித்திருக்கின்ற இறைவனை நம்பனை நன்கு காட்டாது மிருதியும் ஸ்மிருதியும் மிகுதியும் அறியுமாறு பிரகாசிப்பிக்க மாட்டாது. அதனால் நன்கு காட்டாதுன்னு இந்த ஆணவம் நம்பனை, உயிர் ஆன்ம நண்பனை, ஆன்ம அறிவில், ஆன்ம சிந்தை நாடிங்கிறாரா இல்லையா? சிந்தையின் கண் தானே நாடணும். எனவே ஆன்ம அறிவில் நம்பனை யாரை பார்க்கணும்? அங்கே இதை பார்க்க சொன்னார் 9. ஐயா எதை சொன்னார்? எங்க பிறக்குதியோ பதியை ஞானக்கண்ணின் கண் சிந்தையின் கண், ஞானக்கண்ணினால் சிந்தையின் கண் ஆடுகன்னார். யார? பதியை. விளங்குதா? பதினா யாரு? பதினா தலைவன், நம் அறிவிலே பதிந்து நிற்பவன். அறிவில் பதிந்தினான நீங்காது நிற்பவன். அந்த பதியை ஞான கண்ணினால் சிந்தையின் கண் ஆடுக அப்படின்னு சொன்னார். அப்போது இங்கே நன்று காட்டாது, நம்பனை நன்கு காட்டாது. இந்த ஆணவ மலம் நம்பனை நம்பி கண்டாய், நம்பி திருப்பதியாக இருக்கா இல்லையா? நம்பத்தகுந்தவன் தான் நம்பி. நம்பினா அழகன்னு பேர். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? நம்பத்தகுந்தவன் பெருமான் ஒருவன் தான். அதனால் அந்த நம்பி திருப்பதி இடத்துல சொன்ன மாதிரி இங்கே
நன்கு காட்டாது. இது காட்டாதுன்னு ஆணவம் மூலம் காட்டாதுன்னு பார்த்துருக்கோமே. இவ்வளோ என்ன காட்டாது? நன்கு காட்டாதான். காட்டவே செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ நல்லா காட்டாதீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நன்கு காட்டாது என்றது அதுக்கு என்ன அர்த்தம்? ஆன்ம அறிவு காண்பதற்கு தடையாய் நிற்பது என்பது. நன்கு காட்டாதுன்னா என்ன? சுத்தமாக மறைக்குதுன்னு அர்த்தம். அதான் முழுவதும் மறைப்பதை சிறிதும் அறியாமல் செய்வது அப்படிங்கிறது. எனவே ஒன்றாய் முற்கூறியாங்கு பொருளால் ஒன்றாய் எண்ணறிய சக்திகளுடன் உயிரெடுத்து அனாதிய விரைவு நின்று பல விகாரங்களை செய்வதாக இருக்கின்ற ஆணவ மலத்துக்கு மறைப்பு ஒன்றுதான் முக்கிய குணம். அது ஆன்மாவுடன் பெற்ற முற்றிகளில் நீங்காது ஏய்ந்திருக்கும் தலைவனது தன்மையை அப்பிரகாசப்படுத்தும் ஆதலால் நம்பனை உயிரில் நன்கு காட்டாது என்றார். இப்போ அந்த ஆணவ மலத்தை சொன்னால் இனம் பற்றி கண்ம மாயைகளையும் தன்மைகளையும் ஒரு சிறிது காட்டுகிறார். இதை சொன்னால் அவனையும் கொஞ்சம் சொல்லணும், இவனை சொன்னால் கூட்டாளி என்று பேருக்கான், அவனையும் சொல்லணுங்கிறார். கண்மம் மாயை ஆணவம் இவைகள் மும்மலம் என்று அழைக்கப்பெறும். இவைகள் முறைகள் நெல்லுக்கு முளை தவிடு உமிபோல் உயிரை பந்தித்து நின்று போகமும் பந்தமும் ஒத்திருத்தவமும் பண்ணுவனவா. போகம் பண்ணுவது எது? போகம் பண்ணுவது கண்மம், பந்தம் பண்ணுவது ஒத்திருத்துவம் பண்ணுவது ஆணவம். எப்படி என்று கேட்டால், நெல்லின் கண்ணுள்ள முளைத்தல் சக்தி முளையை தோற்றுவிக்குமாறு போல உயிரின் கண் சுக துக்கங்களை தோற்றுவித்தலால் கண்மமலம் போகம் பண்ணுதல். அது சுக துக்கத்துக்கு காரணமாக இருக்குது. முளைத்தற்கு அனுகூலமாய் கூடி நிற்கிற தவிடு போல சுகதுக்கங்கள் பொருந்திவிட்டிற்கு நிலைக்களமாய் நிற்பது. அதனால முற்போதில் துன்பம் முழுவாக என்ற மறைமொழியை சிற்போதை விண்மல ஆன சிற்போதவின் மலவான எமக்கு இது செப்பிலே. அப்போ இங்கே நாம் அந்த திருவருள் பயனில் 72வது பாட்டுன்னது, எருவர் மடந்தையருக்கு என் பயன் என்ப உண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின். அப்படின்னா என்ன? ஐயா என்ன அண்ணா சொல்லுங்க அண்ணா. 72வது பாட்டு என்ன சொல்லுது? என்னம்மா? இன்பம் வேணும்னு ஒரு குழந்தை, இன்பமாகிய குழந்தை வேணும்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் கிடைக்கும். ஆனா 2 பெண்கள் சேர்ந்தா குழந்தை கட்டணும். சரி, அதுபோல ஆன்மாவும் அருளும் கூடுனா இன்னும் கிடைக்காது. ஏன்னா அருளும் ஒரு சக்தி, ஆன்மாவும் நம்ம பெண்ணா தான் சொல்றோம். பெருமான் கூட கூடுனாதான் இன்பம் கிடைக்கும். சரி, அப்படி சொல்லியாச்சு. அவ்வளோதான், மக்களை பாடியாச்சு. ஏன்னா இந்த பாட்டு எதற்காக சொல்லப்படுவது? இது 8ஆம் நூற்பாவில் சொல்றாரு. அதாவது நமக்கு
எது துன்ப காரணமாக இருக்குது? அறியாமை. அப்போ அது நீங்கினா போதுமே. ஏன் எதியா துன்ப காரணம் அதானே? அது நீங்கினா போதுமே. துன்பம் போனாலே போதும், துன்பம் நீங்கினாலே போதும். அப்போ இந்த சிறையிலிருந்து அணை கட்டி தேக்கப்பட்ட நீர் சிறையிலிருந்து விடுபட்டாலே போதும். அது கடலில் போய் சேரணும்னு அவசியம் இல்லை. அது பந்தப்பட்டு கிடக்கிறதுனால அது துன்பப்படுது. அதை ரிலீஸ் பண்ணியா போதும் அப்படிங்கிறாங்க. விளங்குதா? அப்படி சொல்கிற மதங்கள் தான் நிறைய. அதை தான் நமக்கு அப்படி சொன்னால் இதிலிருந்து விடுபடுவது தான் முக்கியம்னு சொன்னான். அது சித்தியார், சிவஞான சித்தியாரில் சொல்கிறார். கரணங்கள் கிட இருக்க முக்கியாம் எண்ணில் கதியாகும் இல்லையா? கருமரத்தில் உயிர்கள் மரணம் கொண்டிட மூர்ச்சிக்க வாழ்விடத்தை அடைய. இதெல்லாம் முக்கியன்னு சொல்லணுமா இல்லையா? ஆமாம். ஆனால் நாம் அப்படி சொல்வது இல்லை இல்லையா? அதெல்லாம் நாம் முக்கியன்னு சொல்கிறது இல்லை. அதனால் இந்த ஞானம்ங்கிற கருவி அதை எப்படி பெறணுங்கிறதான் 9-8 சொல்கிறாரு இல்லையா? சாதனத்தை, அந்த ஞானம்னா என்ன, முக்திக்கு சாதனம் எது, அது யார் தருவா, எப்போ தருவான், எப்படி தருவான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அந்த கருவியை பெற்றால் போதும். ஏன்னா சத்தாகிய சிவத்தை, சத்தை சத்தால் அறிந்து சத்தின்பால் உளதாய் சத்தாய் நிற்குமாறு சொல்வது தான் 8ஆம் நூற்பான்னு சொல்கிறார். எனவே நாம் சத்தாக ஒரே மாற்றம் இல்லாமல் ஆனந்தமயமாக நிற்கணும்னா சத்தை சத்தால் அறிந்து சத்தின்பால் உளதாய் சத்தாய் நிற்கணும். நின்னா அதான் முக்கியம் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த ஞானம் அதுதான் கருவி. அப்போ அந்த கருவியை பெற்றால் போதுமானா போதாது. அதான் எங்கள் 8 சொல்கிறாரு. எப்படி சாதனம், அந்த சாதனத்தை பெரும் முறைமை. அப்போ அந்த சாதனம் படிப்படியாக தான் வரும், முறைமையில் தான் வரும். மொத்தமாக திடீர்னு வந்துடாது, படிப்படியாக தான் வரும். அதை எப்படி பெறுறது அப்படிங்கிற முறைமை. அப்போ இந்த ஞானம் என்பது தவஞானம். தவஞானம் பெற்றதுனால விவேக ஞானம், விவேக ஞானத்தை பெற்றதுனால வீடு பயக்கும் உணர்வு, வீடு பணக்கும் உணர்வு வந்தனால அதை பெறுவதற்கான சாதனை முயற்சி. அந்த முயற்சியை செய்யும்போது நமக்கு அந்த காட்சி தெளிவில்லாததுனால ஏகனாகியும் இறைவனியும் நிற்கிறது. இப்படி நின்றதுனால நமக்கு சிவஞானம் விளங்குது என்று 10ஆம் நூற்பாவில் கொண்டு 8ஆம் நூற்பாவில் ஆரம்பித்ததை 10ஆம் நூற்பாவில் தான் இதுதான் ஞானம், இப்படி தான் இதை பெறணும் என்று சொல்லி முடிக்கிறார். அப்போ அந்த ஞானத்தை பெற்றால் கூட இந்த பாச நீக்கமும் சிவப்பேரும் ஆகிய பயன் 2ஆக இருந்தாலும் 2 உடல் நிகழ்ச்சி அல்ல. பாச நீக்கமும் அறிவு விளக்கமும் தான் உடல் நிகழ்ச்சியை தவிர ஆனந்த விளக்கம் உடல் நிகழ்ச்சி அல்ல. அதனால கருவியை பெறுவதே ஆனந்தத்தை பெறுவதற்குத்தான் கருவியை பெறும். கருவியெல்லாம் வாங்கி அந்த மாதிரி சாத்தி வைக்கிறதுக்கு இல்லை.
வேண்டுதா? கருவியை வைக்க என்ன செய்யணும்? காரியம் பண்ணணும். விளங்குதா? கருவியெல்லாம் எதுக்கு வச்சுட்டு அதை கொண்டு ஒரு காரியம் செய்வதற்கு. அப்போ இந்த சிவஞானத்தை வருந்தி பெறுவதே சிவனை அவனை அறிந்து அனுபவிக்கிறது தான். அதை விட்டுட்டு இப்பிறவி பேதம் தண்ணில் இன்பப் பேதமுறா பாதகரோடு ஏகமாய் போகாமல் எவ்விடத்தும் காட்டி தந்தேன்னு சொல்கிறாரா இல்லையா? ஆமாம், அவங்களெல்லாம் பாவ கூட்டத்தில் சேர்த்துட்டாங்க, பாவிகள். அப்படி பெயரப்படாது. அதனால இந்த மருளினை நீக்கிய மண் அருள், மருளினை நீக்கிய மண் அருள், நம்ம அறிவிலே மண் இருக்கிற அருள், மண் அருள் கீழம் மகிழ்ந்தனவே மகிழ்ந்தனனே இருவர் மடைந்த சேதலில் வேது உண்டே பின்பு உளதாய் ஒருவன் ஒருத்தியுடன் கூடில் உள்ள உருவயன் போர் அருளில் அழுந்தியதன் அருளில் அழுந்திய கண்முதல் சேரின்பம் ஆவதுவே என்பார். அதனால நாம அருளோடு கூடினால் மட்டும் போதாது. அருளோடு கூடுவதெல்லாம் பொருளோடு கூடுவதற்கு தான். எனவே அந்த பொருள் மட்டும்தான் நாம் பெற வேண்டியது. மற்ற எல்லாம் 9 காரியமும் தசகாரியத்தில் விட வேண்டியது தான். சிவ போகம் ஒன்று தான், மற்ற 9 தாயை மறந்து ஏயும் அதே நிட்டைங்கிறார். எனவே அதனால் ஒருவனோடு ஒருத்தி உரின் என்பு இவர்க்கு ஒக்குமெனில் வருவது போல இவனால் லய இன்பம் வாங்கிக் கொள்ளலாம். எனவே தருவன் அவனுக்கு தன்னருள் இன்பம் தனக்கு உருவம், பெருகிய இன்பம் வேறு பெறாது இந்த இன்பமே பேரின்பமேங்கள். எனவே வேறு பெறாது இந்த பேரின்பமே என்று சொல்லி, அப்போ நாமெல்லாம் இந்த என்பதனை எய்துவாருக்கு உருவம் இன்பகணம். அதனால அவனுக்கு நாம் அவனோடு கூடுவதனால எந்த இன்பமுமே இல்லை. எனவே தாடலை போல் கூடியவை தானில்லா வெற்றின்பக் கூடல் இனி ஏகமாக கொள் என்று அவர் சொல்லுவார். எனவே அந்த பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான், பிணக்கில்லாத பெருமான் என்ன பிணக்கு? பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான். பிணக்குன்னா நம்ம அவசரமா பிறக்கிறார் என்னம்மா? பிணக்கு வேறுபடுதல். பிணக்கு ஒருத்தரோட கருத்தினால் பிணக்கி நிற்பது. பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான். பெருந்துரை பெருமான் என்ன? பெருந்துரைனா முக்தி, முக்தி சிறைக்கு அதிபதியாக இருக்கிறவன் யாருன்னா இந்த பெருமான், பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான். உன் நாமங்கள் பேசுவாருக்கு இணக்கில்லாத ஒரு இன்பமே வரும். அவருடைய பெருமானுடைய திருநாமங்களை சொல்பவனுக்கு என்ன வரும்? இணக்கில்லாத இன்பம் வரும், இன்பமே வரும் இல்லையா? அப்போ அவர்களுக்கு இன்பம் ஒன்றுதான் பலனாக வரும். உன் நாமங்கள் பேசுவாருக்கு இணக்கில்லாத இன்பமே வரும். எனவே அந்த துன்பங்களையெல்லாம் துடைத்து உனக்கில்லாத வித்து மேல் விளையாமல் என்வினை ஒத்தவில் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய்
கடுக்குன்றிலே என்பான். எனவே அப்போ அந்த பெருமான் நமக்கு கணக்கிலா திருக்கோலம் வந்து காட்டுவார். யாருக்கு காட்டுவார்? அந்த கணக்கிலா திருக்கோலம் என்பது என்ன? அந்த திருக்கோலம் ஒவ்வொரு கோலம் காட்டுகிறது. எங்க கோலம் என்பது அவனுடைய அழகு. அந்த அழகு என்பதெல்லாம் அவனுடைய உபகாரம்தான். எனவே எண்ணில்லாத உபகாரங்களை இந்த ஆன்மாக்களுக்கு அதான் காட்டு உபகாரத்தை செய்வான். காட்டு உபகாரத்தை செய்வான். எனவே அந்த பிணக்கில்லாத அருளிலிருந்து பிரியாத எனது நீக்கமின்றி நிற்பவன். நாம் என்ன தப்பு செய்தாலும் நம்மை வெறுத்து ஒதுக்காத அந்த பெருமான் உன் நாமங்களை பேசுபவருக்கு இணக்கில்லாத இணையில்லாத இன்பவர். அந்த இன்பத்தை எதோடையும் நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இன்பமே வரும். துன்பங்கள் துடைத்து நமக்கு இந்த வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைத்து உனக்கில்லாத வித்து உனக்கில்லாத வித்து முளையாது. அப்போ வித்து எப்போ முளைக்கும்? ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இதை உனக்கு வெயில உனக்குன்னு காய போட்டு நல்ல விதையை என்ன செய்யணும்? காய போட்டு வச்சு விதை உறக்கம் போக என்ன சொல்கிறோம்? விதை உறக்கம்னு சொல்கிற மாதிரியா? அப்படி இருக்கிறது தான் நல்லா முளைக்கும் இல்லையா? எனவே அந்த ஈரமாக பச்சையாக இருக்கிற விதை முளைக்காது இல்லையா? அதனால இங்கே அந்த பச்சைங்கிறது என்னது? அது திருவாசகத்தில் சொல்லுவார். என்ன சொல்றாருமா? ஏன்னா அந்த பெருமானை விழித்திருந்து என் உள்ள கருத்தை இழந்தன். ஐயோ வந்தவங்க விளங்குதா? எனவே இந்த பச்சும் என்ன சொல்றாரு? பச்சும் நாங்குது. ஏன் பச்சும்? இந்த உடம்பு ரத்த ஓட்டம் இருக்கிறது. காஞ்ச உடம்புன்னா செத்த உடம்பு. காஞ்ச உடம்புனாங்குது செத்த உடம்பு. செத்து போன உடம்புல உயிர் இருக்காது, அது உணராது. ஆனால் எனக்கு இந்த உடம்புல உயிர் இருக்கு. ஆனாலும் உன்னை உயிராயிருக்க ஒன்றும் உணரலை. எனக்கு உயிராயிருக்கிற ஒன்றுனா அந்த பச்சும் வெட்டிலேனே விடுதி கண்டான் அப்படின்னு சொல்றார். அதனால அந்த உணக்கில்லாத வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின். வினை ஒத்தல் என்பது முத்திக்கு தகுதி, குறி, அடையாளம். அதெல்லாம் என்னது? அடையாளம். என்ன அடையாளம்? என்னம்மா அடையாளம் அது? ஐயா முக்திக்கு தகுதி எப்படி பார்க்கறது? என்னம்மா? நமக்கள் மேல பற்று இருக்கக்கூடாது. சிவக்தி மேல பற்று வரணும்னா நமக்கள் மேல பற்று இருக்கக்கூடாது. நமக்கள் மேல பற்று இல்லைன்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நமக்கள் மேல நமக்கு பற்று இல்லைன்னு எப்படி தெரியும்? எப்படிமா தெரியும்? விரிவினை ஒப்பு வந்தாச்சுன்னா அதான். நீங்க உலகத்துல இருந்தாலும் ஒரு அனுபவம் இல்லை. உலகத்துல இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் உங்களுக்கு உலக உணர்ச்சியே இல்லை.
அப்போ நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தை உங்களுக்கு நுகர்ச்சியாக வருவதில்லை. உலகம் உங்களுக்கு, நீங்கள் உலகத்தில் இருக்கலாம், ஆனால் உலகம் உங்களுக்கு, ஆமாம், அது உங்களுக்கு நுகர்ச்சியாக வருவது இல்லை. விளங்குதா? அப்போ இந்த உலகத்தை நுகரலைன்னா உலகத்தில் இருந்து இது மேலே உங்களுக்கு பற்று இல்லை. அவன் தான் முத்தியில் பெருமானை நுகர்வதற்கு தகுதியானவன். எவன் பாசப்பற்று அற்றானோ அவன்தான் பதியை பற்றுவதற்கு தகுதி உள்ளவன். அதனால இங்கே இருவினை ஒப்ப குறி அடையாளமாக வச்சிருக்கிறார். அதனால அந்த என்பினை ஒத்தபின் நீ உன்னுடைய கணக்கில்லாத கோலங்களை காட்டினார் வடிக்குன்றிலே அப்படிங்கிறார். எனவே எந்த ஆணவ மலமான் ஆன்மாவுக்கு, ஆணவ மலம் ஆன்மாவுக்கு அனாதி, அது ஆன்மாவுக்கு அனாதி. அதை இயற்கை எண்ணில், அதை நீங்கள் இயற்கைன்னு சொன்னால் ஆணவ மலத்தை நீக்கி அமலனை அடையாதாம் ஆவி. விளங்குதா? இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். ஆணவ மலம் ஆன்மாவுக்கு அனாதியில் இயற்கை, அது அனாதி இயற்கை என்று சொன்னால் ஆணவ மலத்தை நீக்கி அமலனை அடையாதாம் ஆவி. ஆவினா இந்த உயிர் ஆணவ மலத்திலிருந்து விடுபட்டு பெருமானை அடையாது. ஏன்னா அது இயற்கைன்னு சொல்லியாச்சு. ஆணவ மலம் இயற்கைன்னு சொல்லியாச்சு. இயற்கைன்னா அது இயல்பு. இயல்புனா நீங்காத தன்மை, அதனால அது நீங்காது. ஆவி ஆணவ மலம் ஆன்மாவுக்கு அனாதி செயற்கை எண்ணி. அனாதி செயற்கை நாம் அப்படி சொல்கிறோமே, அது அனாதியில் செயற்கை. அப்போ அனாதி இயற்கையாகவும் செயற்கையாகவும் உண்டு. அப்படி வரணும். சகசம் இருவகைக்குன்னு சொல்கிறோமா இல்லையா, குணமும் குற்றமும். அதனால் அதை இந்த இயற்கை செயற்கை, அந்த அனாதி செயற்கை எண்ணில் ஆணவ மலத்தை நீங்கிய அமலனை அடையும் ஆன்மா. அது செயற்கைனா செயற்கையை விட்டு நீங்கி இயற்கையாகிய சிவத்தை கூடும். அதனால் இதை இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு அதுக்கு தனியாக அது பசுபதி பாச விளக்கம் என்ற நூல் அதை விளக்கியிருக்கு. அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே இந்த அளவில் நாம் இன்னைக்கு நிப்பாட்டிக்கிட்டு நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி வேற ஒரு கிளாஸ் இருக்கு.